திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 196 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 2. வள்ளியம்மை திரு அவதாரம் செய்தது தொண்டை நாட்டில் இருக்கின்ற மேற்பாடி என்ற ஊர். அயன் படைத்திடும் அண்டத்துக்கு ஆவியாய் பயன் படைத்த பழம்பதி என்பரா நயன் படைத்திடு நற்றொண்டை நாட்டினுள் வியன் படைத்து விளங்கு மேற்பாடியே. பலவகை நலங்களையும் தன்பால் கொண்டது தொண்டை நாடு. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது பழ வாக்கு. சான்றோர் உடைத்ததாகிய அந்த நல்ல தொண்டை நாட்டிலே பல வகையிலும் பெருமை படைத்து விளங்குகின்ற ஊர் மேற்பாடி என்ற ஊர். அது இந்த அண்டத்துக்கு, பிரம்மதேவர் படைக்கின்ற இந்த அண்டத்துக்கு ஆன்மாவாக இருக்கும் பெருமை வாய்ந்த பழைய ஊர். இந்த அண்டம் பிருத்திவி அண்டம் 1000 கோடியில் 1. யோனி பேதங்கள் 84 லட்சம். அதில் மானுட யோனி மிக விசேஷம் உடைத்தது. அந்த மானுட பிறப்பு இந்த பூமியின் கண் உண்டாவது. எனவே இந்த அண்டத்திலே ஸ்வர்க்கம், மத்தியம், பாதாளம் என்ற 3 உலகங்களிலும் ஆன்மாக்கள் மத்தியலோகமாகிய இந்த புவியில் உற்பவித்துச் செய்யும் 2 வினைகள். இந்த 2 வினைகளில் நல்வினையின் பயன் காரணமாக இன்பம் இருக்கின்ற ஸ்வர்கலோகத்திற்கு செல்கின்றன. இந்த பூமியில் செய்கின்ற தீவினையின் பயன் காரணமாக துன்பத்தை அனுபவிக்க கீழே இருக்கின்ற பாதாள லோகத்திற்கு சென்று அனுபவிக்கின்றன. அப்படி ஸ்வர்க்கத்திற்கு சென்று நல்வினையின் பயனான இன்பத்தை அனுபவித்து முடித்த பின்பும் கீழ் உலகமான பாதாள உலகத்திற்கு சென்று தீவினையின் பயனான துன்பத்தை அனுபவித்து தொலைத்த பின்பு மறுபடியும் பூமியிலே வந்து ஆன்மாக்கள் தோன்றுகின்றன என்பது உண்மை. எனவே மற்ற 2 உலகங்களை விட பூமி மிகச் சிறப்பானது. அதோடு கூட ஸ்வர்கலோகத்தில் உள்ள தேவர்களும் சிவபெருமானை அர்ச்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்து சிவ பூஜையும் தவங்களும் செய்கின்றனர் என்பதும் உண்மை. எனவே இந்த பூமி விசேஷமுடைத்தது. இந்த பூமியிலும் கூட வேத சிவாகமங்கள் வழங்கும் இந்த ஆரிய தேசம் மிக விசேஷமுடையது. அதிலும் தொண்டை நாடு மிக மிக சிறப்பானது. காஞ்சிபுரம் என்ற விசேஷ தலம் அதுபோன்று இன்னும் பல விசேஷ தலங்களை உடையதாகவும் சான்றோர்கள் இருக்கும் இடம் என்று ஆன்றோரால் புகழப்பட்டதாகவும் இருக்கின்ற தொண்டை நாடு மிக விசேஷமுடையது. அதிலும் கூட சுப்பிரமணிய பெருமான் வள்ளி நாயகியாரோடு களவொழுக்கத்தை இந்த உலகின் பொருட்டு நடித்தருளிய இடமாகிய இந்த மேற்பாடி என்ற ஊர் மிக விசேஷமுடையது. எனவே இந்த பிரம்மா படைத்திடும் அண்டத்திற்கு ஆன்மா போன்று இருப்பது இந்த மேல்பாடி என்ற ஊர். மேல்பாடி என்ற ஸ்தலம் பழமையாகிய அழகுகள் நிறைந்த ஊர். பரவிய தெளிந்த நீரை உடைய கடலால் சூழப்பட்ட இந்த பூமியை அளந்த விஷ்ணுவின் வடிவம் போல நீண்ட ஒரு மலை, மிக உயர்ந்த ஒரு மலை அங்கே நிலை பெற்று நிற்கின்றது. அந்த மேல்பாடி என்ற ஸ்தலத்தில் திருமாலானவர் வாமனராக வந்து மாவலியால் 3 அடி மண் கேட்டு மண் முழுவதையும் ஓரடியால் அளந்து அப்படி நின்ற வடிவு நீண்ட வடிவு. அதுபோன்று அந்த மலை உயர்ந்தும் பரந்தும் இருக்கின்றது. அதோடு இந்த மலை தேவர்களெல்லாம் வணங்குகின்ற சிவபெருமானின் திருவடிவம் போன்று காட்சியளிக்கின்றது. எப்படி என்றால், இந்த மலையில் பாம்புகள் இருப்பதாலும் மலையின் மேல் சந்திரன் வந்து தங்குவதாலும் நதி இந்த மலையில் உற்பத்தியாகி ஓடுவதாலும் திரு ஆத்தி, குரா, கொன்றை, வில்வம் இந்த மரங்களெல்லாம் இந்த மலை மீது இருப்பதாலும் இந்த மலையானது சிவபெருமானது திருமுடி மீது இருக்கின்ற பாம்பு, சந்திரன், நதி, ஆத்திப்பூ, குராப்பூ, கொன்றைப்பூ இவைகளெல்லாம் தன்கண் கொண்டு இருப்பதனால் தனது உச்சியின் கண்ணே பொருந்தி இருக்கும் தன்மையாலே மேற்பாடி ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த மலை விண்ணவர்களெல்லாம் வணங்குகின்ற சிவபெருமானைப் போன்றே தோற்றமளிக்கின்றது. அந்த மலை தூய வெள்ளை நிறத்தை உடைத்ததாகிய அருவித்திரள், மேலிடத்திலிருந்து கீழ்நோக்கி வருகின்ற அருவித்திரள். அது
தன்மீது படிந்த நீல நிறம் பொருந்திய மேகப்படலத்தை அகப்படுத்திக் கொண்டு தாழ்ந்து ஒழுகிச் செல்லுவதால் அது பிரம்மதேவரைப் போன்று காட்சியளிக்கின்றது. மேலே மலையிலிருந்து கொட்டுகின்ற அந்த அருவி பிரம்மதேவரின் மார்பில் இருக்கின்ற பூநூல் போன்றும் அதிலே கட்டப்பட்ட கிருஷ்ணாஜினம் என்ற கருமான் தோலும் ஒருங்கே இழுந்து அசைகின்ற மார்பினை உடைய 4 முகங்களை உடைய பிரம்மதேவரைப் போன்று காட்சியளிக்கின்றது. ஒலிக்கின்ற ஆகாய கங்கையானது தன் குமாரனாகிய குமாரக் கடவுள் குரமகளாகிய வள்ளி நாயகியோடு இந்த மலையில் களவு மணம் புரிந்து எழுந்தருளுவார், அத்திருமணக் கோலத்தை கண்டு களிப்பேன் என்ற ஆசையோடு மணமகனையும் மருகியையும் பார்ப்பதன் பொருட்டு நிமிர்வது போன்று அந்த நீண்ட மலையானது அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. அது வானமளவு உயர்ந்து இருப்பதன் நோக்கம் ஆகாய கங்கை தன்னுடைய குமாரனாகிய குமரக்கடவுள் வள்ளி நாயகியாரோடு மணம் புரிவதை பார்ப்பதற்கு உதவுவதற்காக இந்த மலை நீண்டு உயர்ந்து இருக்கின்றது. இந்த மலை உயர்வாக இருப்பது அது உபகாரம் செய்வதற்காக. வானத்திலே இருக்கின்ற அந்த ஆகாய கங்கை ஆசையோடு வர தன் சம்பந்தியை வரவேற்கும்படி நிமிர்ந்து இருக்கின்றது இந்த மேற்பாடி தலத்தில் இருக்கின்ற மலை. கடப்பம்பூ, தேன் சொரிகின்ற கடப்பம்பூ, அந்த குளிர்ச்சி பொருந்திய கடம்பினது மாலையாக பூத்த பூவை அணிந்த காளையாகிய சுப்பிரமணிய பெருமான் பாலலீலையாகிய திருவிளையாடலை மேற்கொண்டு காதலாகிய களவு ஒழுக்கத்தின் கண் பல நாட்கள் ஒழுகும் வண்ணம் வள்ளி நாயகியை தன்பால் வைத்திருக்கும் பேற்றை பெறுகின்றது இந்த மேற்பாடி தலமும் அதில் இருக்கின்ற மலையும். அதன் காரணமாகவே இந்த திருமலைக்கு வள்ளிமலை என்று திருநாமம். வள்ளி நாயகியை தன்பால் வைத்திருக்கும் பேறு காரணமாக மேற்பாடி ஸ்தலத்தில் இருக்கின்ற இந்த மலைக்கு வள்ளிமலை என்ற திருநாமம். அத்தகைய மலையின் மேன்மையாகிய சிறப்பை சொல்லால் சொல்ல முடிவது இயலாத காரியம். காளை போன்ற சுப்பிரமணிய கடவுள் என்று இங்கு வருகின்றது. காளை என்பது பருவத்தை குறித்து வந்த பெயர். காளை பருவம் என்பது 15 ஆண்டும் 10 மாதங்களும் தொட்டு 16வது ஆண்டு 16 பிராயத்துக்கு 4 நாட்கள் அல்லது 5 நாளைக்கு முன்னதாக இருக்கின்ற பருவம். அதுவே காளை பருவம். அதுவே களவு ஒழுக்கத்துக்கு உரிய பருவம். சுப்பிரமணிய பெருமான் விருப்பு வெறுப்பு அற்றவர் என்பதும் உலகத்தின் பொருட்டே அக்களவொழுக்கத்தை நாடி நடித்து அருளினார் என்பது இங்கே துவனிக்கின்றது. இந்த வள்ளி மலை அவ்வளவு அழகு மிக்கது. வாசனை மிக்க முல்லை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற அழகிய காட்சியினை உடையது. மூங்கில்கள் எல்லாம் சொரிந்த தூய ஒளியினை உடைய முத்துக்களின் பிரகாசத்தை உடையது. மரச்செறிவாகிய சோலைகளிலே தேன் நிறைந்திருக்கும் தேனிறால்கள் தூங்குகின்ற நிகழ்ச்சியினாலும் பல்வகையான பல கோடி நட்சத்திரங்களும் பூரண மதியங்களும் உதயமான ஒரு ஆகாயம் போல அந்த வள்ளிமலை சாரல் பிரகாசிக்கின்றது. தேனை ஓரிடத்தில் கூட்டுகின்ற வண்டுகள் ஒலிக்கின்றன. அப்படி வண்டுகள் ஒலிக்கின்ற நீலப்பூக்களை உடைய ஆழமாகிய நீர்ச்சுனைகள் அங்கே இருக்கின்றன. நிறைய நீர்ச்சுனைகளை தன் மீது கொண்டதாக அந்த மலை வள்ளிமலை இருக்கின்றது. எவராலும் காண முடியாத அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமான் இங்கே குறவர் மகளாகிய வள்ளி நாயகியாரின் பொருட்டு களவு முறையில் மேவுதல் நான் காணுவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு இந்த மலை உடல் முழுவதும் பல கண்களை பெற்று இருக்கின்ற தன்மையை போன்று இந்த மலை நிறைய நீர்ச்சுனைகளை கொண்டிருக்கின்றது. எனவே வள்ளிமலையில் இருக்கின்ற நீர்ச்சுனைகள் எல்லாம் கண்களாக கூறப்படுகின்றன. அந்த கண்கள் நீல நிற கண்கள். எனவே நீலம் பூத்த பூக்கள் அந்த நீர்ச்சுனைகளில் இருப்பது நீல நிற கண்களாக தோற்றமளிக்கின்றன. யாராலும் காண முடியாத வள்ளல் சுப்பிரமணிய பெருமான் என்பது அது அன்பர் அல்லாதவர்கள் யாராலும் காண முடியாத வள்ளல் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேட்டுவச் சிறுமிக்காக அந்த வள்ளி நாயகியின் அன்பை ஏற்று அருள் செய்வதற்காக வருபவர் அல்லவா. எனவே அவர் அன்பு அல்லாதவர்களுக்கு காண முடியாத வள்ளல்.
அன்பு உடையவர்களை தேடி வரும் வள்ளல். வள்ளி நாயகியார் முன்னை செய்த தவத்தாலே தாம் இயற்றியருளும் களவொழுக்க இன்பத்தை வள்ளி நாயகியார் பெரும் பொருட்டு வருகின்ற பெருமான் வள்ளல் சுப்பிரமணிய பெருமான். ஆகாயத்தை அளாவி உயர்ந்த அந்த வள்ளி மலையின் மீது நிறைய நீர்ச்சுனைகள் பரவி கிடக்கின்றன. இது எதற்காக என்றால், இந்த பூமாதேவியாகிய பெண் ஒரு தூணின் மீது நிறைய கண்ணாடிகளையெல்லாம் வைத்த காட்சி போன்று. ஏன் பூமி தேவி அவ்வாறு நிறைய கண்ணாடிகளை வரிசையாக வைத்திருக்கின்றாள் என்றால், மேலே வானத்திலே இருக்கின்ற சூரியன் முதலான தேவர்கள் தங்களது அழகை தாங்கள் கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக பூமாதேவியாகிய பெண் நிறைய கண்ணாடி வரிசைகளை வைத்தது போன்று இந்த வள்ளிமலையில் நிறைய நீர்ச்சுனைகள் பரவி இருக்கின்றன. இந்த வள்ளிமலையில் நிறைய குரங்குகள் இருக்கின்றன. இந்த குரங்குகள் வேங்கை மரங்களில் சிறந்த கொம்புகளில் உலாவி இன்பமடைகின்றன, மகிழ்வடைகின்றன. அதே போன்று நிறைய கிளைகளை உடைய அசோக மரங்களிலே ஏறி தாவி உலாவி மிக்க மகிழ்ச்சி அடைந்தன. இதே மகிழ்ச்சியோடு இந்த குரங்குகள் குதூகலத்தோடு விளாமரங்களில் விரைந்து பாய்ந்தன. ஆனால் அந்த விளாமரங்களில் இருக்கின்ற முட்கள் குரங்குகளை தைத்ததால் அவை வருத்தமுற்றன. இது எப்படி என்றால், வள்ளல்களிலே உத்தமர் மத்திமர் என்ற 2 பிரிவுகள் உள்ளனர். உத்தமராகிய கொடையாளர்களும் மத்திமராகிய கொடையாளர்களும் அவர்களிடம் புலவர்கள் சென்றால், இந்த புலவர்களை கண்டவுடன் அந்த கொடை கொடுக்கும் கொடையாளர்கள் மிக்க முக மலர்ச்சி அடைந்து இன்சொல்லையும் தந்து புலவர்கள் என்ன வேண்டி வந்திருக்கின்றார்கள் என்ற குறிப்பை அறிந்து, அவர்கள் குறிப்பை அறிந்து தானே கொடுப்பவர்கள் முதல் வகை உத்தம கொடையாளர்கள். மத்திம கொடையாளர்கள் என்பவர் புலவர்கள் கேட்டதை இல்லை என்று சொல்லாம் கொடுக்கின்ற தன்மை உடையவர்கள். இப்படிப்பட்ட உத்தம மத்திம கொடையாளர்களிடம் புலவர்கள் சென்று வேண்டிய பொருட்களை செல்வங்களையெல்லாம் பெற்று மிக்க மகிழ்ச்சி கொண்டு, அதே மகிழ்ச்சியினால் உள்ள கிளர்ச்சியினால் மிக விரைவாக லோபிகளிடத்து சென்றால், அந்த கொடைத்தன்மை இல்லாத கீழ் மக்களிடம் சென்றால், அங்கு சென்ற புலவர்கள் மிக வருத்தத்தோடுதான் திரும்ப வேண்டும். அப்படி திரும்புவது போல இந்த குரங்குகள் வள்ளிமலையில் முதலில் வேங்கை மரங்களில் இருக்கின்ற கிளைத்த செழித்த நிறைந்த கொம்புகளின் மேலே உலாவி, அதன் பின்னர் மத்திம கொடையாளிகள் போன்று இருக்கின்ற அசோக மரங்களில் கிளைகளிலே தாவி தாவி விளையாடி மகிழ்ச்சியடைந்து, அதே மகிழ்ச்சியோடு உலோபிகளைப் போன்று இருக்கின்ற விளாமரங்களில் பாய்ந்து தாவ அதிலே இருக்கின்ற முட்கள் தைப்பதால் மிக்க வருத்தமுற்று மீள்கின்றன அந்த குரங்குகள் என்று வள்ளிமலையின் அந்த இயற்கை காட்சி மிக அழகாக வர்ணிக்கப்படுகின்றது. காடுகளில் மூங்கில் மரங்கள் இருக்கின்றன. அவைகள் ஒன்றோடொன்று மோதினால் நெருப்பு உண்டாகும். அந்த நெருப்பு சிதறி விழ அந்த நெருப்பிலிருந்து புகை உண்டாகும். அதுபோன்று வள்ளிமலையில் மயில்களும் காந்தள் மலர்களும் இருக்கின்றன. அதிக எண்ணிக்கையில் மிக்கு பூங்கொத்துக்களை உடைய செங்காந்தள் மலர்கள் மேலும் மேலும் முகை கொத்துக்களை எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வள்ளிமலை சாரலில் உச்சிச்சூட்டினை உடைய விரிந்த கலாபத்தோடு கூடிய மயில்கள் தம்முள் செறிந்து அகவி உலாவுதலை போன்று இருக்கின்ற தன்மை அது. மூங்கில் மரங்கள் ஒன்றோடொன்று மோதி அதனால் நெருப்பு துண்டு விழ அந்த நெருப்பிலிருந்து புகை எழுவது போன்று பொலிவுற்று இருக்கின்றது. இங்கே வருகின்ற செங்காந்தள் மலர்களும் மயில்களும் முருகப்பெருமானுக்கு மிக்க உகந்தவை என்பதும் குறிப்பு. வள்ளிமலையில் மிக உயர்ந்த வேங்கை மரங்கள் இருக்கின்றன. இந்த சோலைகள் வானமளவு உயர்ந்து இருக்கின்றன. அப்படி வானமளவு உயர்ந்து இருக்கவே கிரணங்களை உடைய வெம்மையான கிரணங்களை உடைய சூரியன் தனது பாதையில் செல்லும் பொழுது இந்த வேங்கை மரத்தின் கொம்புகளெல்லாம் அதன் வழியே செல்கின்ற சூரியனை இந்த வேங்கை மரங்கள் தம் கொம்புகளாகிய கைகளினாலே தழுவிக்கொண்டு மேலே செல்ல முடியாமல் செய்தன. இது எது போன்று இருக்கின்றது என்றார். ஒரு நல்ல பண்பினை உடைய ஒருவர் தமது சுற்றத்தவர்களை வழியிலே கண்டு கொண்டால் அவர்களை தங்களது வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்கின்ற உபச்சார முறைமையினை போன்று
ஆகாயத்தில் செல்கின்ற சூரியனை இந்த வேங்கை மரங்கள் தன்னுடைய கிளைகளினால் மறித்து மேலே செல்ல முடியாமல் தடுத்து தழுவிக்கொண்டு இருக்கின்றன. தொடர்ந்து வள்ளிமலையின் அழகை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.